உங்களுக்கு வந்து சமீப காலமா நீங்க உழைச்ச உழைப்புக்கு உண்டான அந்த வெகுமதி கிடைக்க மாட்டேங்குதே. நான் வந்து எவ்வளோ உண்மையா இருந்திருக்கேன், எவ்வளோ கடுமையா உழைச்சிருக்கேன். ஆனா என்னுடைய உழைப்பை யாரோ தட்டி பறிச்சுட்டு போறாங்களே. எனக்கு எந்த விதமான நல்லதும் கிடைக்கல. அது வந்து நீங்க ஃபேமிலி ரீதியா இருந்தாலும் சரி, இல்ல உங்களோட வேலையில இருந்தாலும் சரி, படிப்பு, நீங்க எந்த விஷயங்கள்ல இருந்தாலுமே, அந்தந்த விஷயங்கள்ல உங்களுடைய உழைப்பு தட்டி பறிக்கப்படுது. ஸோ உங்களுக்கான அந்த நன்மை எதுவும் அவுட்கம்ஸ் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு உங்கள் மனதளவில் ஒரு டிப்ரெஷன் ப்ரெஷரே ஏற்படுத்தியிருக்கும். ஸோ இதுக்கு மேலே நான் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, எனக்கு பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, முருகர் கூட என்னை கைவிட்டுட்டாரு, அதனால தான் எனக்கு கிடைக்க வேண்டியது மற்றவங்களுக்கு போகுது, எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது, அப்படி நடந்தாலும் அது வந்து டெம்ப்ரவரியாக இருக்குது இப்படின்ற ஒரு மனநிலையெல்லாம் இருக்கும். சில பேருக்கு இந்த வாழ்வா சாவா போராட்டமே வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். பட் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, உங்களுடைய உழைப்பு என்றைக்குமே வீண் போகாது. அது வந்து ஒரு பேங்க் லாக்கர் மாதிரி சேஃப்டியாக ஒரு ஸ்டோரேஜில் இருக்கும். ஸோ அது எப்போ உங்களுக்கு தேவையோ, அதற்கான அங்கீகாரம் பெனிஃபிட்ஸ் எப்போ தேவையோ அந்த டைமில் உங்களுக்கு ரெட்டிப்பாக கூட வந்து கிடைக்கும். ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் மனசை உடைஞ்சு போயிட்டு எதுவும் நீங்கள் தவறான முடிவுகளோ இல்லை தவறான ஒரு விஷயத்திலையோ ஈடுபடவே கூடாது. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.